ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி முருங்கைக்காயை வச்சு ஈஸியான டேஸ்டான முருங்கைக்காய் பொரியல் தான். இந்த ரெசிபிக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் கடுகு சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதில் பொடியாக நறுக்கி வச்ச 7 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் அதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி வதங்கும் போதே அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை சேர்த்து மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில கிளறி விடுங்க. தண்ணி எல்லாம் வத்துனதும் முருங்கைக்காய் நல்லா வெந்திருந்தா அதை லைட்டாக அமுக்கும் போதே உடஞ்சிரும். பொரியல் இப்படியே கூட சாப்பிடலாம். இன்னும் டேஸ்ட் வேணுன்றவங்க ஒரு சின்ன கப் அளவு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அந்த பாத்திரத்திலேயே 1 கை அளவு வெடிச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சட்டி சோறு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.